Hi guys, this is Abhi. Welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து டைட்டானிக் எக்ஸிபிஷன் vlog தான் பார்க்க போகிறீங்க. அந்த எக்ஸிபிஷனில் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிற திங்ஸ்லாம் பார்க்கும் போதே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். டைட்டானிக் எக்ஸிபிஷன் வந்து பிளான் வந்து திடீர்னு போட்டு தான் கிளம்பணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தோம். அன்றைக்கி வேற வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சு. அந்த எக்ஸிபிஷன் இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட போக வந்து ஒரு 3 பஸ் கிட்ட மாறுற மாதிரி இருந்துச்சு. மேக்ஸிமம் ஜேர்னி டைம் வந்து இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு சீட்லேயே உட்காந்துட்டோம் வேடிக்கை பார்த்துட்டு வரத்துக்கு. எக்ஸிபிஷன் வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே வந்து கொஞ்சம் ரியலாக டைட்டானிக் கப்பல் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதனால் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வெயில் இருக்குன்னு. அன்றைக்கி வந்து 30 டிகிரி வேறு இருந்துச்சு. பஸ்லேருந்து இறங்கி வேற ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. டிக்கெட்டுமே வந்து நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். ஏன்னா இவ்வளோ தூரம் போயிட்டு டிக்கெட் இல்லைனா வந்து வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ்லேயே வந்து புக் பண்ணிட்டோம். டிக்கெட்டோட காஸ்ட்டுன்னு பார்த்தா பர் பர்சனுக்கு வந்து $50 வந்துச்சு வித் டேக்ஸோட. எங்கள் 2 பேருக்கு வந்து $100 கிட்ட வந்துருச்சு. வீக் டேஸ்லலாம் வந்து ஒரு $5 கம்மியாக இருக்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. இந்த பிளேஸ்லேயே வந்து 2 ஸ்பாட் இருக்குது. ஒன்று வந்து இந்த டைட்டானிக் எக்ஸிபிஷன், இன்னொன்று வந்து பபிள் பிளானட். இந்த பபிள் பிளானட் வந்து கிட்ஸுக்கெலாம் வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் ஏரியா மாதிரி. என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஒரு சைடு வந்து டைட்டானிக் எக்ஸிபிஷன் ஸ்டாலு, இன்னொன்று வந்து பபிள் பிளானட்டோட ஸ்டால் இருந்துச்சு. அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிற எல்லா திங்ஸ்லேயும் வந்து டைட்டானிக்கோட லோகோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரேட்டு தான் வந்து செம்ம ஜாஸ்தியாக இருந்துச்சு. அங்கே வந்ததுக்கு ஏதாவது ஞாபகமாக வாங்கலான்னு பார்த்தா அங்கே இருக்கிற ரேட்டை பார்த்தாலே எதுவும் வாங்க தோண மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து பபிள் பிளானட்டோட ஸ்டாலு. இந்த சைடு ஃபுல்லாக டாய்ஸ் தான் வச்சுருந்தாங்க. நல்ல வேலை பாப்பா வந்து தூங்கிக்கிட்டு இருந்தா, இல்லைனா அவள் கண்ணில் பட்டிருந்தா ஏதாவது ஒன்றத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு நிற்பா. இதெல்லாம் டைட்டானிக் கப்பலோட பசில். கீ செயினுமே வந்து நிறையா இருந்துச்சு டைட்டானிக்கை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. எக்ஸிபிஷனுக்கு வந்து டிக்கெட் போடும்போதே வந்து டைம் ஸ்லாட் வந்து நம்ம சூஸ் பண்ணோம். நாங்கள் வந்து ஒரு 4:30க்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் ஒரு 3:30 கிட்டே போயிட்டோம். ஒரு 1/2 hour கிட்ட இந்த ஸ்டால்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு 4 கிட்ட வந்து உள்ளே போயிட்டோம். என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட்டை செக் பண்ணிட்டு ஒரு போர்டிங் பாஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி போர்டிங் பாஸ்லாம் கொடுக்கறது வந்து நம்ம டைட்டானிக் கப்பலில் ரியலாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இந்த போர்டிங் பாஸில் வந்து அப்போ ட்ராவல் பண்ண பேசஞ்சரோட நேம்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸிபிஷனுக்குள்ளே போனோன்னே வந்து ஒரு மாதிரி டார்க் தீமாக தான் இருந்துச்சு. இங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து டைட்டானிக் கப்பலோட கேப்டனு, அப்போ டைட்டானிக் கப்பலோட இமேஜஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோலையும் வந்து டைட்டானிக் கப்பலோட ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்து நம்ம நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் வந்து இந்த மாதிரி ரியலாக வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கும் போது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு நிறைய விஷயம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பெரிய ராடு வந்து டைட்டானிக் கப்பலோட ஒன் ஆஃப் தி பார்ட்ஸ். இங்கே வந்து டிஸ்பிளேல வந்து டைட்டானிக் கப்பலோட மினியேச்சர் சைஸ் வச்சுருந்தாங்க. டிஸ்பிளேல இருக்கிற சைஸ் வந்து 1 பங்கு தான். அப்போ இதோட 100 பங்குனா எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இங்கே இருக்கிற ஃபோட்டோஸு, அந்த டிஸ்பிளே பண்ணியிருக்கிற திங்ஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ நாங்களே வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி ட்ராவல் பண்ணி அந்த டைட்டானிக் கப்பலில் வந்து போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இதுக்கப்புறம் வந்து நிறையா அந்த டைட்டானிக் கப்பலோட திங்ஸ்லாம் பார்ப்பீங்க. அந்த கப்பல் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து கலெக்ட் பண்ண திங்ஸ் இதெல்லாம் வந்து டைட்டானிக் கப்பலோட போல்ட்டு. அந்த காலத்தில் வந்து போல்ட்டெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு திங்ஸ் கீழே வந்து இது என்ன பொருள்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து கப்பலில் இருந்த லேம்ப்பு, ஸ்விட்சு, அதுக்கப்புறம் ஃபியூஸு, இந்த மாதிரி கப்பல்லேருந்து எடுத்த திங்ஸு, அதுக்கப்புறம் பேசஞ்சரோட திங்ஸு, அது எல்லாத்தையும் வந்து ஒரு கிளாஸ் பாக்ஸில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க டிஸ்பிளேயில். இங்கே இவ்வளோ பெருசாக இருக்கிறது வந்து ஸ்பேனரு. கப்பலோட ஸ்க்ரூவெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருந்துருக்காங்க போல். இந்த மாதிரி திங்ஸ்லாம் கூட வந்து அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலை. ஆனால் பேசஞ்சரோட திங்ஸ்லாம் பார்க்கும்போது தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த பாக்ஸில் வந்து மேலே இருக்கிற கார்டு வந்து கனடாவில் இருக்கிற ஒரு சிட்டியோட போஸ்ட் கார்டு. இந்த சைடு வந்து பென்னு. கனடாலேருந்து அந்த போட்டில் ட்ராவல் பண்ண பேசஞ்சரோட திங்ஸுமே வந்து நிறைய டிஸ்பிளேயில் பார்த்தேன். இந்த போட்டில் ட்ராவல் பண்ண பேசஞ்சரோட திங்ஸுமே வந்து 2 லக்கேஜாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வாண்டட், இன்னொன்று வந்து நாட் வாண்டட்னு. வாண்டட் லக்கேஜ் வந்து பேசஞ்சர் வந்து போட்டில் ஹேண்ட் லக்கேஜ் மாதிரி வச்சுக்கலாம். நாட் வாண்டட்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற லக்கேஜ்லாம் வந்து பின்னாடி கார்கோவில் வரும் போல். இந்த செட்டப்லாம் வந்து டைட்டானிக் மூவியில் பார்த்துருக்கோம். அதெல்லாம் நேரில் பார்க்கும்போதே வந்து ஒரு மாதிரி ரியலாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துச்சு.
நானும் இந்த டோரெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து சும்மா செட்டப்புக்கு தான் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பேசஞ்சரோட கரன்சி. நிறைய வந்து கனடாவோட கரன்சியும் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இதெல்லாம் பாத்ரூம்லேருந்து கிடைச்ச திங்ஸு டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. சோப் வைக்கிற ஸ்டாண்டு, டாய்லெட் பேசின், பைப்பு, ஹாட் வாட்டர் அண்ட் கோல்ட் வாட்டர் வர மாதிரி வந்து 2 வால்வ் வச்சு இருந்துச்சு. இந்த எக்ஸிபிஷனில் வந்து 2 டைப் ஆஃப் ரூம்ஸ் வந்து டிஸ்பிளேல இருந்துச்சு. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் தேர்ட் கிளாஸு. இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கான ரூம் போல். ஒரு தனி காட்டு, ரீடிங் டேபிள், சேரு, ஒரு ட்ராயர் அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறையா இருந்துச்சு. இந்த திங்ஸ்லாம் வந்து பேசஞ்சர் யூஸ் பண்ண ஆக்சசரிஸு, ஒரு பாக்கெட் வாட்ச்சு, லாக்கெட்டு, பட்டன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அந்த காலத்தில் வந்து எப்படி ஆக்சசரிஸ்லாம் வந்து இருக்குன்னு பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எனக்கு எக்ஸிபிஷனில் வந்து இந்த செட்டப் தான் பார்க்கும்போதே ரொம்ப ரியலாக இருந்துச்சு. இதில் வந்து படியில் ஏறுறதுக்கெலாம் அலோடு கிடையாது. ஒரு சைடு வந்து நம்ம நார்மலாக ஃபோன் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு வந்து கேமராமேன் இருக்காங்க. ஒரு ஃபோட்டோக்கு வந்து $15 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோ வந்து நம்ம வெளியே போகும்போது என்ட்ரன்ஸில் வந்து பே பண்ணி கலெக்ட் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வந்ததுக்கு இந்த ஃபோட்டோ ஆச்சு வந்து ஞாபகமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தோம். இந்த எக்ஸிபிஷனுக்குள்ளே போனால் வந்து நம்ம நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகரோடையே வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த கப்பலில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. ஒரு கிளாஸ்லேயும் வந்து ஃபுட் மெனுவுமே வந்து வேரி ஆகும். அந்த ஃபுட் மெனுவுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி ட்ராவல் பண்ணும்போது வந்து என்ன ஃபுட் மெனு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கப் அண்ட் சாசரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு தனியாக, செகண்ட் கிளாஸ்க்கு தனியாக, தேர்ட் கிளாஸ்க்கு தனியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து அந்த காலத்திலே எந்த அளவுக்கு வந்து லக்ஸூரியஸாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து ஃப்ளோர் டைலு. செகண்ட் கிளாஸ்க்கு யூஸ் பண்ண ஃப்ளோர் டைல் இது. இந்த கப்பலை வந்து எனக்கு ரியலாக போய் பார்க்கும்போதே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இதில் இன்னும் வந்து எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, இந்த ஜிம்மு. அந்த காலத்துலேயே வந்து ஜிம்மெல்லாம் இருந்திருக்கு. ஜிம்மோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னு அந்த காலத்தில். இதெல்லாம் வந்து ஃப்ளோர் டைலு. பாத்ரூம் டைலுமே வந்து டிஸ்பிளேல இருந்துச்சு. கப்பலில் யூஸ் பண்ண ஆயில் லேம்ப் இது. தேர்ட் கிளாஸ் ரூம் இப்படி தான் இருந்திருக்கு. ஒரு ரூமில் வந்து 4 பேர் படுக்கிற மாதிரி, ஒரு கட்டலில் வந்து 2 பேர் படுக்கிற மாதிரி, மேலேயும் கீழேயும் இருக்குது. இதுக்குள்ளே போகும்போது ஒரு மாதிரி ரெட் லைட்லாம் எரிஞ்சு அங்கே இறந்த பேசஞ்சரோட ஃபோட்டோலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. டைட்டானிக் கப்பல் வந்து எப்படி ஆக்சிடென்ட் ஆனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதிலெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஐஸ்பர்க் இருந்தது, எப்போ வந்து ஐஸ் வார்னிங் விட்டுருந்தாங்க, இதெல்லாம் வந்து இருந்துச்சு. இதில் ஐஸ்பர்க் பார்த்தோன்னே வந்து இந்த பெல்லை தான் வந்து அடிச்சிருக்காங்க அந்த கப்பலில் வெளியே இருந்தவங்க. டீட்டெயிலாக வந்து இந்த ஐஸ்பர்க் பார்த்ததுக்கப்புறம் என்னென்ன மெசேஜ்லாம் கன்வே பண்ணாங்களோ எல்லாத்தையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த செட்டப் தான் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கடலில் வந்து அப்படியே டைட்டானிக் கப்பல் போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. சும்மா ஒரு அனிமேஷன் வீடியோ மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அங்கங்கே கப்பல் வந்து எப்படி மோதுனுச்சு, அதுக்கப்புறம் வந்து உள்ளே என்ன ஆச்சு எல்லாம் வந்து ஒரு வீடியோ மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு ஐஸ் கட்டி மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. அந்த கப்பல் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் என்ன டெம்பரேச்சர் வந்து அங்கே கடலில் இருந்துச்சோ அதுதான் வந்து இந்த ஐஸ்பர்க்கில் வச்சுருக்காங்க. கை தொட்டு பார்த்தா வந்து செம்ம கூலிங்காக இருந்துச்சு. உள்ளே வந்து நம்ம இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு 1.5 hours கிட்ட தேவைப்படும். இதுவும் வந்து அந்த அனிமேஷன் வீடியோ தான். கப்பலுக்குள்ளே வந்து தண்ணி வரதெல்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம இந்த மூவிலலாம் பார்த்துருப்போம்ல அதே மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து அங்கே கலெக்ட் பண்ண ஒயின் பாட்டில்ஸ் போல். இது வந்து டெலிஃபோன் வைக்கிற ஸ்டாண்டு. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஏதாச்சும் எமர்ஜென்சினா வந்து கேப்டன் வெளியே இருக்கிறவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த டெலிஃபோன் வச்சுருந்துருக்காங்க. இந்த மெசேஜ்லாம் வந்து படிக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஆக்சிடெண்ட் ஆன டைமில் வந்து பேசஞ்சர்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க போல். அதெல்லாம் வந்து இங்கே இருந்துச்சு. இந்த கப்பலில் வந்து நிறைய பேசஞ்சர் இறந்ததுக்கு ரீசன் வந்து ஹைப்போதெர்மியான்னு தான் சொல்கிறாங்க. ஹைப்போதெர்மியானா வந்து நார்மலை விட வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாயிடும். பேசஞ்சர்லாம் வந்து ரொம்ப நேரம் வந்து கோல்டு டெம்பரேச்சரில் இருந்ததுனால தான் வந்து இந்தளவுக்கு பாடி டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிருக்கு. ட்ராவல் பண்ண பேசஞ்சரோட ட்ரெஸ் இதெல்லாம் கப்பல்லாம் வந்து தண்ணியில் மூழ்கினதுக்கு அப்புறம் வந்து தண்ணியில் ஊறி வால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து ஒரு செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய விஷயம் வந்து இந்த எக்ஸிபிஷன் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எக்ஸிட் ஆகும்போது நம்ம போர்டிங் பாஸை வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அந்த ஸ்கேன் பண்ணால் வந்து அப்போ ட்ராவல் பண்ண பேசஞ்சரோட நேம் வரும். அவங்க இப்போ அலைவாக இருக்காங்களா என்னன்னு வந்து அதுவுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க.
நாங்கள் ஸ்கேன் பண்ண பாஸில் வந்து அந்த பேசஞ்சர் வந்து இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அலைவாக இருக்கிற மாதிரி தான் போட்டிருந்துச்சு. எக்ஸிட்டில் வந்து எத்தனை பேசஞ்சர் வந்து சேவ் ஆனாங்க, லாஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் பார்த்த வரைக்கும் வந்து 3rd கிளாஸ் பேசஞ்சர் தான் வந்து நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. அந்த எக்ஸிபிஷன்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. சரி அங்கே போயிட்டு சும்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். உள்ளே போயிட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போதே வந்து எனக்கு அப்படியே நம்ம ஊரில் சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனோம். ஆனால் ஆர்டர் பண்ணதுன்னு பார்த்தா பிரியாணி. இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.